எவன் ஒருவன் தன்னுடைய கிரணங்களால் ஒரு ஜீவாத்மா சரீரத்தில் தங்கும் போது சுஷும்னா நாடி பிங்கள நாடி மூலமாக இந்த புத்துணர்ச்சியை வர செய்கின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு இந்த இடத்த பிங்களன்னு பேரு. சர்வதாபனன், சர்வத்தையும் தப்பிக்க வைக்கக்கூடியவன். அர்த்தம் என்னங்கிறார், மத்தியான வேளை ஒரு ஏப்ரல் மே காலத்துல மத்தியான 12 மணிக்கு சூரியன் கீழுடைய கிரணங்கள் கீழே போய் நில்லுங்க. விட்டமின் டி, பி, சி, இ, எம், ஜி ஒண்ணுமே வேண்டாம், நசிச்சுடுவேள். அப்படி தகிப்பர் தபனத்தோடு மத்தியான வேளையிலேயே இருக்கக்கூடியவர்னு ஒரு வியாக்கியானம். அப்பேற்பட்ட அந்த சூரியனுக்கு சர்வதாபனன், எல்லாம் தெரிஞ்சவர், சர்வஜரை போலே எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவர் போலே இருக்கக்கூடியவர் கவிஹி. 4 வேதங்கள், 6 அங்கங்கள், உபாங்கங்கள், இதிகாச புராணங்கள், அதே மாதிரி தனுர்வித்தை, ஆயுர்வித்தை, அர்த்த வித்தை, கந்தர்வ வித்தை, இதையெல்லாம் படித்துவிட்டு நியாயமீமாம் சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய நுட்பங்கள் எல்லாம் ஆராய்ந்து 14 வித்யாஸ்தானங்கள் 18 வித்யாஸ்தானங்கள் என்று ஆத்தார வித்தையும் கிரகித்து இருக்கக்கூடியவன் எவனோ அவனுக்கும் கவிஹின்னு பேரு. எவன் ஒருவன் உலகத்தையே சேத்தன அச்சேதனங்களோடு கூடிய விஷயங்களை தன் சரீரமாக கொண்டுள்ளானோ, எவன் ஒருவன் தான் அந்த சரீரத்துக்கு தானே ஷரீரியாக இருக்கின்றானோ, அதாவது எஸ்ய ஆத்மா ஷரீரம் எஸ்ய பிருத்திவி ஷரீரம் நுர்த்து வேதம். எஸ்ய ஆத்மா ஷரீரம், ஆத்மான்னு சொன்னா ஜீவாத்மா, அத்துணை ஜீவாத்மாக்களும் எவனுக்கு ஷரீரமோ எஸ்ய ஆத்மா ஷரீரம். எஸ்ய பிருத்திவி, பிருத்திவின்னு சொன்னா பஞ்சபூதங்கள், அது வந்துருத்தோன்னா தன்மாத்திரங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அப்படின்னு அச்சேதனங்கள் எல்லாம் அந்த பிருத்திவி சப்தத்துக்குள்ள அடங்கிடும். அப்படின்னா எவன் ஒருவன் ஜீவாத்மாக்கள் அத்தனை சேர்ந்து எவன் ஒருவனுக்கு ஷரீரமோ, அச்சேதனங்கள் சேர்ந்து எவன் ஒருவனுக்கு ஷரீரமோ, அதனால சேதன அச்சேதனங்களை ஷரீரமாக கொண்டவர். எஸ்ய ஆத்மா ஷரீரம் எஸ்ய பிருத்திவி ஷரீரம். அப்பேற்பட்ட ஆத்மாவையும் ஜீவாத்மாவையும் அச்சேதனத்தையும் விஸ்வமாக கொண்டு அதை தன் ரூபமாக ஷரீரமாக கொண்டவனுக்கு விஸ்வரூபன்னு பேர். எவனுடைய ஸ்வரூபமானது அழகான காந்தியோடு கூடியதாக இருக்கின்றதோ, எவன் ஒருவன் தேஜஸ் ஸ்வரூபமாக இருக்கின்றானோ, எவன் ஒருவன் அத்துணை பேருக்கும் தன்னுடைய அப்பரிமிதமான சக்தியால் சந்தோஷத்தை அளிக்கின்றானோ, ஆனந்தத்தை அளிக்கின்றானோ, அவனுக்கும் மகா தேஜஸ் அப்படின்னு ஒரு பேருண்டு.